2023ல வந்து ரிலீஸ் ஆன படங்கள்ல, டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படத்துல நல்ல படம் வந்து பார்க்கிங் அப்படிங்கிற இந்த திரைப்படம். ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 7ல போயிட்டு அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்துக்காக போட்டு காட்டியிருந்தாரு, ப்ரமோஷனுக்காக. அப்பதான் வந்து ஹரிஷ் கல்யாண் இப்படி ஒரு படம் நடிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நானே போய் ட்ரெய்லர பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த படத்த போய் பார்த்தேன். இந்த படம் வந்து ட்ரெய்லர்ல காட்டுன மாரி என்ன ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னா வந்து 2 குடும்பங்கள் குடியிருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் வீட்ல குடியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் வந்து தன்னுடைய கர்ப்பிணியான ஒய்ஃபோட மேல் வீட்டுக்கு வந்து குடி வர்றாரு. குடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து எம்.எஸ். பாஸ்கர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா எதுக்குமே செலவு பண்ண மாட்டாரு. ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. தேவையில்லாத செலவு வேணாம், ஆடம்பர செலவு வேணாம். ஆடம்பர செலவு பண்ணா நம்மளுடைய குடும்பம் கெட்டு போயிரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனா வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்காக எது வேணாலும் செலவு பண்ணலாம். எந்த அளவுக்கு வேணாலும் வந்து நம்ம செலவு பண்ணலாம். அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட ஒய்ஃப். அதனால அவங்களுக்கு தகுந்த மாரி அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. அப்ப என்னன்னா, அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரே பார்க்கிங் தான் கீழ இருக்கு. அந்த பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் வந்து பைக் விட்டுருக்காரு. ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து அ இதுல கூட்டு போ முடியல. அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போ வேண்டியது இருக்கு. கன்சீவா இருக்காங்க. இது பிரெக்னன்ட்டா இருக்கறனால கூட்டு போ வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு கார் ஒண்ணு வாங்குறாரு. கார் நிறுத்தின உடனே என்னன்னா பார்க்கிங் கொஞ்சம் சின்னதா இருக்கனால கார் நிறுத்தின உடனே அந்த பைக்க உள்ள விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் விட வேண்டிய கட்டாயமா இருக்கு. ஸோ என்ன ஆயிருதுன்னா, எம்.எஸ். பாஸ்கர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கார பார்க்கும்போது நம்மள விட சின்ன பையனா இருக்கான். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கோம். ஆனா நம்மகிட்டயே கார் இல்ல. ஆனா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கார் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைக்க வந்து எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபீலு. இது 2க்கும் வந்து வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. பைக் ஒரு நாள் எடுக்கும்போது நைட்டு கொண்டு போய் வெளில விடும்போது என்ன பண்ணிடுறாரு, பைக்லேருந்து ஒரு கோடு போட்டுறாரு கார்ல. அத பார்த்துட்டு நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு கோவம் வந்து, இது மாரி வந்து சார் பாருங்க சார் கோடு விழுந்துச்சு. புது கார்லாம் கோடு விழுந்துச்சுன்னு சொல்லி சண்ட போட போறாரு. ஸோ இப்படியே சண்ட போட என்ன ஆயிருதுன்னா, அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா துரும்பு சீட்டு மாரி அப்படியே ஏறிட்டு போகுது. அப்ப ஹரிஷ் கல்யாண் ஒரு நாள் வந்து சரக்கு அடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சமாதானம் ஆயிக்கலாம்னு சொல்லி வந்து சரக்கு அடிக்க கூப்பிடுறான். அங்க சரக்கு அடிக்கிற இடத்துலயும் சண்டை. அதுக்கப்புறம் எம்.எஸ். பாஸ்கர் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, "கார் இங்க விடாதப்பா, வெளிய எங்கேயோ விட்டுருப்பா. நான் தான் பைக் விடுவேன்னு" சொல்லிட்டு வந்து பைக்க வந்து பார்க்கிங் நடுவுல விட்டுர்றாரு. அப்புறம் வந்து இவரு என்ன சொல்றாரு, ஹரிஷ் கல்யாண் என்ன சொல்றாரு, "ஓனர்ட்ட பேசுவோம்" அப்படின்னு சொன்னோனே, ஓனர் என்ன சொல்றாரு, "கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பார்க்கிங்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன பண்றாய்ங்க, எம்.எஸ். பாஸ்கர் இவரு வந்து ப்ளூ கலர் கார் வாங்கிட்டு வந்தாரு. எம்.எஸ். பாஸ்கர் வந்து கிரீன் ரெட் கலர் கார் வாங்கிட்டு வந்துருவாரு. இப்போ என்ன பண்ணுவாரு, இவரு வந்து வீட்ல கார் விடும்போது அவரு விட முடியாது. அப்ப ஹரிஷ் கல்யாண் வந்து ஆஃபீஸ் போன டைம்ல இந்த ஆள் கார் விட்டுட்டு கார் எடுக்க மாட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி அந்த பார்க்கிங்க்காக நடக்கிற சண்டை, கொலை பண்ற ரேஞ்சுக்கு பார்க்கிங் சண்டை வந்து போய் சேரும். அது வந்து எம்.எஸ். பாஸ்கர் வந்து எப்படின்னா ரொம்ப அற்புதமான நடிகர். அது வந்து அவரு வந்து அவருடைய நடிப்ப பத்தி நம்ம பேசுற அளவுக்குலாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு பயங்கர டேலண்ட்லாம் நமக்கு கிடையாது. எந்த ஒரு கேரக்டர் குடுத்தாலும் எம்.எஸ். பாஸ்கர்னால செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண படமா தான் இந்த படம் இருக்கு. அந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் கேரக்டர பார்த்தா நமக்கு வெறுப்பு வரணும். அதுதான் வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்கு. ஹரிஷ் கல்யாண் பக்கத்துல வந்து கொஞ்சம் நியாயம் இருக்கும். ஆனா அவரு பக்கம் நியாயமே இருக்காது சில இடத்துல. ஆனா அதையும் மீறி அவரு வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து டார்ச்சர் குடுப்பாரு. அந்த டார்ச்சர பார்க்கும்போது அவர் மேல அவ்வளோ வெறுப்பு வரணும். அந்த வெறுப்ப வந்து நம்மள உணர வச்சாரு பாருங்க, சான்ஸே இல்ல. அது வந்து தான் எம்.எஸ். பாஸ்கருடைய பெர்ஃபார்மன்ஸோட அழுத்தம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் வந்து நீங்க பேட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சாஃப்ட்டான கேரக்டர், அவ்வளோ அற்புதமான மனுஷன். ஆனா நடிப்புல பார்க்கும்போது, அந்த கேரக்டர எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி, அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த வன்மத்த மூஞ்சில காட்டுவாரு பாருங்க, சான்ஸே கிடையாது. எதுக்கு ஒரு சாதாரண வந்து பெரிய பெரிய படத்துக்குலாம் ரொம்ப சின்ன சின்ன ரிவ்யூ சொல்லிட்டு, எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த படத்த பத்தி பேசுறேன்னா, இந்த மாதிரி சின்ன லைனு, தின் லைன் எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள கேம் ப்ளே பண்றாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் சினிமாக்கு ஆக்சுவலி. ஏன்னா குட்டி குட்டியான விஷயங்கள் தான் பெரிய பெரிய குடும்பத்தில சண்டைகளுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். ஸோ இந்த படத்தில வந்து அந்த பார்க்கிங் அப்படிங்கிற இடம் வந்து எவ்வளோ பெரிய சண்டைய உருவாக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துருக்காங்க. எப்படியும் நிஜ வாழ்க்கையில யார்ட்டயா பார்த்துருப்பாங்க. அத தான் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. கடைசியில 2 பேருமே அந்த பார்க்கிங்ல இருக்க முடியாத மாரி ஒரு சிச்சுவேஷன் மாரி வரும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து படத்தில காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த போராட்டம் இருக்கு பாருங்க. இவரு வந்து இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஹரிஷ் கல்யாண் வந்து ஐடில வேலை செய்வாரு. இவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. இவரு வந்து மதியான லீவ் சொல்லிட்டு வந்து கார ஓட்டுறேன்னு ஓடியாந்துருவாரு. ஹரிஷ் கல்யாண் வந்து அங்கேயும் வந்து ஹால்ஃப் டே லீவ் சொல்லிட்டு அவரும் அங்கருந்து கார் எடுத்துட்டு வருவாரு. 2 பேரும் யார் கார் முதல்ல உள்ள வருதுன்னு சொல்லி வேகமா போட்டி போட்டுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வர மாரிலாம் சீன்லாம் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மாரிலாமா சண்டை போடுவாய்ங்க பார்க்கிங்க்கு அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு தோணுச்சு. ஆனா படமா பார்க்கும்போது அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. கொஞ்சம் எதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாவும் இருந்துச்சு. நீங்க இந்த திரைப்படத்த பார்க்காம இருந்தீங்கன்னா, தாராளமாக தயவு செய்து ஒரு முறை இந்த படத்த பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஒரு த்ரில்லர் கலந்த குடும்ப பாங்கான ஒரு படமாக இந்த திரைப்படம் தான் இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த படத்துடைய அ பே இந்த படம் பேசு பொருள் ஆவறதுக்கு, இந்த படத்துடைய ஒரு வெற்றிக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக எம்.எஸ். பாஸ்கர தான்
நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ்லேருந்து வந்த உருப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஹரிஷ் கல்யாணையும் கவினையும் நான் எப்பயுமே பார்ப்பேன். கவின் வந்து ஆல்ரெடி விஜய் டிவிக்கு ஒரு பெரிய பேஸில் வந்து உருவானவர். ஆனால் ஹரிஷ் கல்யாணுக்கு பேஸே இல்லாமல் வெளியே வந்து இந்த படத்துக்கு எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு நடிகர் வந்து அவ்வளோ பெரிய அழுத்தமான நடிப்பை கொடுக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அந்த நடிப்புக்கு உண்டான ஸ்பேஸை வந்து அவர் கொடுக்கணும். அதில் வந்து அந்த இம்பேக்ட் கொடுக்கணும், அந்த அந்த பர்ஃபார்மன்ஸை ஒரு இம்பேக்டை கொடுக்கணும். அதை வந்து ஹரிஷ் கல்யாண் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளரும் நடிகரில் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகராக தெரிகிறார். இப்போ ஒரு எமோஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், கோவமோ டென்ஷனோ வன்மமோ அக்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு அந்த ஃபேஸ் ஒத்துழைக்கணும் ஒரு நடிகருக்கு. அது வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் நல்லா தெரியணும். ஹரிஷ் கல்யாணுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அவர் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணி நல்லா அவரோட படங்களை பண்ணாருன்னா இன்னும் நல்ல இடத்துக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழைகளுக்கு எல்லோருடைய மாதிரி இந்த மாதிரி பார்க்கிங் மாதிரியான படங்களை அவர் நிறைய பண்ணணும். அப்போ தான் கம்மி பட்ஜெட்டில் வர படங்களில் சம்மந்தப்பட்ட நிறைய இயக்குநர்கள் அவருக்கு கிடைப்பாங்க. ப்ளஸ் அவரும் நிறைய புதுசு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். பெரிய லெவலில் அகலக்கால் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக ரசித்து சின்ன சின்ன படங்களை பண்ணிக்கிட்டு அது மூலமாக கிடைக்கிற ரெவன்யூ ப்ளஸ் அது மூலமாக கிடைக்கிற விசிபிலிட்டியே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். நம்மளுடைய ஜெய்சங்கர் சார் மாதிரி வருஷத்துக்கு தான் வெள்ளிக்கிழமை ஹீரோங்கிற மாதிரி வருஷத்துக்கு 20 படம் 30 படம் பண்ணுவாராம் ஜெய்சங்கர் சார். தன்னோட படத்தில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன இது லைட் பாய் அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள வச்செல்லாம் கூட அவங்களெல்லாம் ப்ரொடியூசராக மாற்றி ஒரு 10 அவங்கள வச்சு ஒரு 10,000 20,000 கலெக்ஷன் பண்ணி அது மூலமாக படம் பண்ணி அவங்களுக்கு வர லாபத்தை வந்து பிரித்து கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு தங்கமான மனுஷன் வந்து ஜெய்சங்கர். ஸோ லோ பட்ஜெட் படத்துலையும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தையும் பெயரையும் சம்பாதிக்க முடியும். அது ஜெய்சங்கர் சார் வந்து மிகப்பெரிய உதாரணம். ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த பாதையை நோக்கி நகர்ந்தார்னா பெரிய இடத்த வந்து அடைய முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 2023 பார்க்கிங் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ரொம்ப அழுத்தமான ஒரு அழகான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. நன்றி.